இல்லட்டி கார்த்தி உங்களே அசனாவ்ளோ? ஆமா சீனியர், அந்த புதுசா ஒரு மேம் இருக்க பிரியாவா ஏதோ பேர் நினைக்கேன். அது என்ன வரத்து வருது, என்ன திட்டு, நீங்களாம் பொம்பளை பிள்ளைல அப்படி இப்படின்னு திட்டி கிழிச்சிட்டு. சோ பாவம் அந்த பொம்பளை பிள்ளை எல்லாம். நாங்களும் எப்படினாலும் தப்பிச்சிருவோம். என்னல மச்சான், அப்படிலாம் ஒண்ணு இல்லையில மச்சான். யார் எங்க என்ன தப்பிச்சிருவிய? சார் அது எது வந்து சஞ்சய் கரண், நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைகள் நினைச்சிட்டு இருந்தேன்னா உங்களை நம்பி இந்த பிள்ளைகள் எல்லாம் விடலான்னு வேற நினைச்சிருந்தேன். உங்களை நம்பி எல்லாம் விட்டா விளங்கிடும்ல. எங்க போய் ஊர் சுத்திட்டு வந்திய நீங்க? அங்க ஒண்டர்லால உங்களை ஒரே தேடு நாங்க எல்லாரும் தேடி இருக்கோம். நீங்க எங்கதான் அப்படி போனீங்க? எல்லாரும் காலேஜுக்கு போன பிறகு பிரின்சிபலை பார்த்துட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் இனிமே கிளாஸ் ரூம்குள்ளே போனோம். ஞாபகம் வச்சுக்காங்க. சாரி சார். உங்க சாரிய தூக்கி குப்பையில போடுங்க. நாங்க அங்க மண்டக்கு பிடிச்சு ஒரு கேம் கூட என்ஜாய் பண்ணாம நாங்க உங்களை தேடி அலைஞ்சிருக்கோம். இங்க வந்து நீங்க ரூம்ல இருக்கீங்க. யார கேட்டு வந்தீங்க? இப்ப இந்த பீச்லயாவது ஒழுங்கா நின்னுங்க எல்லாரும். எங்க கண்ணு பார்வையிலே தான் நிக்கணும் நீங்களாம். ஓகே சார். எல்லாரும் காலேஜுக்கு வந்தப்பறம் பிரின்சிபலை பார்த்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல. யாருமே கிளாஸ்குள்ளே வரக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்க பேரண்ட்ஸ் வந்தாலும் நான் உங்களை கிளாஸ்குள்ளே விட மாட்டேன். என்னல மச்சான் இப்ப என்ன பண்றது? அதான் எனக்கும் தெரியல. என்ன பண்றதுன்னா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதா. வேற என்னத்த பண்ண? இப்படி பயப்படாம பேசிட்டு பாரு அந்த பிள்ளை. பின்ன இதுக்கெல்லாம் பயந்து நடக்க முடியுமா? நாங்களே என்னென்னமோ தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் பிரின்சிபல் ஒன்னும் சொல்லாதவர் இதுக்கா திட்டிட போறாரு. இவர் இப்படிதான் அந்த சொட்டை இப்படி பயங்காட்டிட்டு போவாரு தொப்பி. இந்த பிரின்சிபல் நல்லவர் தானே, அவர் நம்மள எதுவும் சொல்ல மாட்டாரு. ஆமாடி, பிரின்சிபல் கூட எதுவும் சொல்ல மாட்டாரு. இந்த தொப்பி ரொம்ப நல்லா பண்றாரு. அது நமக்கு தெரிஞ்சது தானே டி. சரி வாங்க, எங்கேயாவது நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம். வாங்க சீக்கிரமா. ஆமாடி வாங்க போவோம். சரி வாடி போவோம். லே மச்சான், நீ வாரியா இல்லையா? நான் வாரம்ல, நீ போ ஃபர்ஸ்ட். போல மச்சான், நீ ரொம்ப மாறிட்ட. கிளம்புல. ஏடி ஐஸ், நீங்க அப்படி எங்கடி போனீங்க? ஏடி இது எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள போனாவட்டி நான் அந்த வீட்டுக்குள்ள போய் தெரியாம மாட்டிக்கிட்டேன். அது ஏதோ மந்திர வீடா இல்ல பிஐ வீடான்னு தெரியல. சை, என்ன பயமா இருந்துச்சு. திடீர்னு காணாம போயிருவோம் டி. நல்ல த்ரில்லிங்கா இருந்துச்சு அந்த வீடு. இது அப்ப நீ என்ன விட்டுட்டு கோஸ்ட் ஹவுஸ் கட்டி போன? அது என்ன வீடுன்னு எனக்கு தெரியல டி. நல்லவேளை நீ வரலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. யார்கிட்ட ஐஸ் இப்படி சொல்லுத? பின்ன என்னடி சொல்லுத? அது என்ன பயமா இருந்துச்சு. நானே பயத்துல இப்படி நடுங்கிருச்சேன் கையில. அப்ப சரிடி, சரி வா போவோம். சரிடி வா போவோம் சீக்கிரமா. அங்க நின்னாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. சரி வாடி போவோம். சரிடி கார்த்தி, அப்ப நாங்களும் கிளம்புறோம். நீ பொறுமையா வா. சரிடி கண்மணி, வாங்கடி போவோங்கிறது. இந்த வாரண்டி கண்மணி. இன்னும் சீனியர் சீக்கிரம் சொல்லுங்க எந்த விஷயம்னாலும். ஏன்னா நம்மளதான் எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியும் டி கார்த்தி. நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப வாட்ச் பண்றாங்கல்ல எல்லாருமே. என்ன பண்ண, உங்க அம்மா வேற எல்லா மேம்கிட்டையுமே சொல்லி விட்டுருக்காங்க, என் பொண்ணை பாத்துக்கோங்க, இவங்கிட்ட ரொம்ப பேசாம பாய்ஸ்கிட்டே ரொம்ப பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க போல. அதனாலதான் மேம் சாரி எல்லாருமே நம்மள ரொம்ப வாட்ச் பண்றாங்க டீப்பாட்டு. சரி என்ன பண்ண, நம்ம பெறவு பேசலாம். இனிமே இந்த இடத்துல எல்லாம் பேச முடியாது. ஆமா சீனியர், எங்க அம்மா இப்படிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம ரொம்ப டீப்பா வாட்ச் பண்றாங்க. அந்த பிரியா மேம் வந்து என்ன தனியாவே கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, இவங்க கூட எல்லாம் நீ பேசக்கூடாது, பிரின்சிபல் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ இனிமேலாம் இப்படி பண்ணக்கூடாது, பண்ண உங்க பேரண்ட்ஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ண, சரி இனிமே நம்ம ரொம்ப இங்க வச்சு பேசாண்டா. தரவு பேசலாம். பாய் சீனியர். பாய் டி வாயாடி. பார்த்து பத்திரமா இருந்துக்கோன்னா எதுனாலும் கூப்பிடு. அப்படியே நம்ம ரெண்டு 7 மைல் தூரத்துல பிரிஞ்சு போறோம் பாருங்க. பாருங்களா ஆள. நான் முன்னாடி போனா நீங்க பின்னாடி வருவீங்க, நீயும் முன்னாடி போனா நான் பின்னாடி வருவேன். இதுக்கு ரொம்ப சீன் போடுறீங்க சீனியர். வாங்க போவோம். வாட்டி வாயாடி லூசு போவோம். ஒரு ஃபீலிங்கா ஒரு சில வார்த்தை பேச விட மாட்டிய. வா. ஓ ஃபீலிங்கா பேசுறீங்களோ? பேசுங்க சீனியர், இன்னொரு தடவை பேசுங்களேன். போட்டி வாயாடி. வா, இங்க இருந்து போவோம். சரி வாங்க சீனியர் போவோம். என்னாச்சு கார்த்தி, ஏன் சோகமா இருக்க? ஆமா கார்த்தி,
ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப வலிக்குது. என்னடி கார்த்தி சொல்லுத? ரொம்ப வலிக்குது டி. ஏடி செனி, கார்த்தி பின்னாடி பாரு. டி கார்த்தி ட்ரெஸ்லலாம் ஆயிட்டு நினைக்கேன். என்னடி சொல்ற? ஆமாடி லூசு, கார்த்தி ட்ரெஸ்லலாம் ஆயிட்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே முன்னக்கூட்டியே. ஏடி இப்போ என்னடி பண்ண? இப்போ என்ன பண்ண இதுன்னு கேளு. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட பாத்ரூம் இருக்கான ட்ரெஸ் இல்லையே. நம்ம ரூமுக்கு போற வரைக்கும் எப்படி எப்படி இருப்ப? சோ இப்போ என்னடி பண்றது? வேணா அஜய் கிட்ட இல்ல கரண் சஞ்சய் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நீ இப்படியே இரு. வேற ஏதாவது சொல்ல. சால் ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல. அப்ப நீ ரூமுக்கு போற வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதான். வேற என்னத்த பண்ண? எட்டி லூசு கண்மணி, அவகிட்டே அப்படி ஹார்ஸா பேசிட்டு இருக்க. அமைதியா இரு. பின்ன என்னத்தை பண்ண? அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்க கூடாதுங்க. அப்ப மேம்கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்கணும். வாரிலா? சரி வா போய் கேப்போம். ஜெனி நீ இங்க இவ கூட ஈரப்ப. சரி அஞ்சலி. எங்கடே போறிய? யார்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்க போறிய? சப்பா ஒரு வழியா நீங்களே வந்துட்டீல. அம்மா கார்த்தி எதுக்கு அழுதா? கார்த்தி உனக்கு என்னாச்சு? அது வந்து சீனியர். ஹலோ ஹலோ, உங்க கார்த்திக்லாம் ஒன்னும் ஆகல. உங்க கார்த்தி கீழே விழுந்துட்டா. கொஞ்சம் அவளோட ட்ரெஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு. வேற அடிஷனலா ஏதாவது ட்ரெஸ்ஸுங்க கிடைக்குமா? பார்த்து போயிட்டு தானே கார்த்தி லூசு. அடி ஏதாவது பட்டுட்டா? அம்மா எதுக்கு சிரிக்கீங்க? ஒரு ஃப்ரெண்டு கீழே விழுந்து அடிபட்டிருக்கு. இப்படியே சிரிப்பீங்க? நீங்களாம் என்னதான் ஃப்ரெண்ட்ஸோமா? நாங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி ட்ரெஸ் கிடைக்குமா கிடைக்காதா? இல்லே மச்சான், நான் உன்கிட்ட ஒரு பை தந்திருந்தேன்ல, அது எங்க? சொல்லல மச்சான், அது வேலையில வச்சுட்டேன்னு நினைக்கிறோம்ல. இப்ப எதுக்கு அதை கேட்க? இல்லே நான் அதுல கார்த்திகாக்கு ட்ரெஸ் வாங்கினேன்ல. சரி வா அதையாவது எடுத்துட்டு வருவோம். சரி மச்சான் வா போவோம். கார்த்தி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ்ஸோட வரேன். நீங்க எல்லாரும் இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்காங்கண்ணே. சரி சீனியர். ஃபர்ஸ்ட் அலாதட்டி லூசு. சரி சீனியர். சரிங்க சரிங்க கிளம்புங்க, நாங்க அவளை பாத்துக்கிடுறோம். சரி நான் வாரேன். சேட்டி கார்த்தி அழாத இனிமே. அதான் உங்க கரண் உனக்காக ட்ரெஸ் வாங்க போயிருக்கானே, வேற என்ன? இல்லட்டி கண்மணி, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. அப்ப சேட்டி வாங்க அதுல போய் உட்காருவோம். சரி வாங்கட்டி போய் உட்காருவோம். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் டி. இப்ப சீனியர் வந்துருவார்ல, அதுக்கு நம்மளதான் தேடிட்டு இருப்பாரு. சரி டி முடியலங்கல்ல, அதுல போய் உட்காருவோம். கரண் வந்தாடுத்து நம்ம பாத்துக்கிடலாம். வா. சரி டி இப்ப வாங்க போவோம். வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடே. இந்தாங்க. மச்சான் இருள, நானும் வாரேன். ச்சே, இதான் அந்த லவ் பண்ற பையனு கூட சகவாசமே வைக்க கூடாது. எப்படி விட்டுட்டு ஓடிட்டான்? எதுக்குலாம் மச்சான் அப்படி விட்டுட்டு வந்த? சரி அதை விடு. இந்தாங்கடே வாங்கிக்கோங்க ட்ரெஸ். ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். கிறுக்கி, உனக்கு தேவையான எல்லா பொருளுமே அதுல இருக்கு, நீ யூஸ் பண்ணிக்கோண்ணே. சீனியர் பரவாயில்லையே கரண், நாங்க சொல்லாமலே எங்களோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டியே. அப்ப அவ்வளவுக்குள்ள கரண் கார்த்தியை புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆமா, எங்களுக்கு உங்களை பத்தி தெரியாதுல. எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டிய, எதை சொல்லக்கூடாதோ அதெல்லாம் எங்ககிட்ட வந்து சொல்லுவிய. சஞ்சய் நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வாய. உங்களுக்கு லேடிஸ் எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் உங்க ஃப்ரெண்ட் கரண்ட கத்துக்கிட்டு வாங்க. என்னது? நான் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிடணுமா? அவன் தான் என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பேசுறீங்க? பார்த்தாலே தெரியுது. என்னல மச்சான் அந்த பிள்ளை என்ன இப்படி கிண்டல் பண்ணுது? நீ பாத்துக்கிட்டே இருக்க. சோ சரில மச்சான் விடு. கார்த்தி நீ போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரி சீனியர். சரி வாங்க, அப்ப நம்மள அதுல போய் உட்காருவோம். சரி வாங்க போவோம். கார்த்தி இந்த ட்ரெஸ் அவளுக்கு அழகா இருக்கு. என்ன சீனியர், என்னத்த அப்படி வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. இந்த ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு, ஆனா உனக்கு தான் கொஞ்சம் சுமாரா இருந்த மாதிரி இருக்கு. போங்களா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் எனக்கு சூப்பரா இருக்குன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் உருட்டி தள்ளிடுவாரு. ஆமா இந்த ட்ரெஸ் எதுக்கு நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க? யாருக்கு கொடுக்கணும்னு வாங்கி வச்சிருந்தீங்க சீனியர்? நான் 5-6 கேர்ள் ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் வச்சிருந்தேன்ல, அதுல ஒருத்திக்கு வாங்கி கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். சீனியர் உண்மையை சொல்லுங்க. சோ உனக்கு தான் வாங்கி வச்சிருந்தேம்மா தாயே. எனக்கு தான் தெரியும். அதான் அது எதுக்காக? நான் வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். கடவுள் வேற ஒரு பிளான போட்டு முடிச்சிட்டாரு. வேற என்னத்த பண்ண, இந்த இடத்துல வச்சு உனக்கு ஒரு கிஃப்டா சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, எப்படி இருந்தா என்ன, நீ தானே போடுற. ஆனா ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். என்னோட ஒவ்வொரு ஃபீலிங்ஸையுமே நீங்க ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்குலாம் நான் எங்கேயோ கொடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சீனியர். லூசு, வா போங்க. எங்க நடக்கவா செய்யணும்? சரி வாங்க போவோம். கார்த்தி, Dress சூப்பரா இருக்குது டி. சீனியர் நல்லா செலக்ட் பண்றீங்க கரண். பின்ன நீங்க நல்லா செலக்ட் பண்ண மாட்டீங்களாங்கோ, அதனால தான் எங்க கார்த்தியை செலக்ட் பண்ணிருக்கீங்க. வேற என்ன? சரி டி கார்த்தி, நாங்க எல்லாரும் சேர்ந்து திரிறோம். நீ இவர் கூடயே இரு. ஏன்னா மேம்லாம் ரெஸ்ட் எடுக்கேன்னு சொல்லி வேனுக்கு போயிட்டாங்க. சேட்டி கண்மணி, அப்ப சேட்டி நான் வாரேன். சரி டி. நான் சீனியர் என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஏன் நான் எனக்கானவள பாக்கேன், இதுல என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லப்பா, ஒரு தப்புமே இல்ல. சரி வாங்க போவோம். வா போவோம். பாலுசு சீனியர், இந்த கடல்லாம் அழகா இருக்குதுல பாக்க. ஆமா கார்த்தி, இந்த கடலை பார்க்கமுச்சுல நான் உனக்கு ப்ரோபோஸ் பண்ணதுதான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு தான் சீனியர். எல்லாம் இப்ப நடந்த மாதிரி இருக்கு. ஆமா, நாள் நிக்குதா போதானே தெரியல, என்ன வேகமா போகுது. என்னாச்சுடே, மூஞ்சி மாறின மாதிரி இருக்கு. அது ஒண்ணு இல்ல சீனியர், எனக்கு கால்லாம் வலிக்குது. நடந்து நடந்து எவ்வளவு தூரம் தான் நடக்க. இதுல உட்காருவோமா, இல்லன்னா என்ன தூக்கிக்கிட்டு போங்க. நாளை இனிமே எங்கேயுமே நடந்து வர மாட்டேன். கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நடடே. அங்க தள்ளி போய் உட்காருவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட. என்னால இதுக்கு மேலலாம் நடக்க முடியாது சீனியர். இந்த ஹீல்ஸ் போட்டு போட்டு கால்லாம் வலிக்குது. உன்னை யார் ஹீல்ஸுக்கு போட்டு வர சொன்னது? சரி வா, நான் உன்னை தூக்குறேன். வேண்டாம், யாராவது பார்த்தா அது பிரச்சனை ஆயிரும். யாரும் பார்க்க மாட்டாங்க, வா. கையில் மிதக்கும் கரவாணி, கைகால் முளைத்த காற்றாணி, கையில் லேட்டா தெரிஞ்சா எனக்கு கீழே இறக்கி விட்டுருங்க சீனியர். அப்படிலாம் ஒண்ணும் தெரியல.